ரிட்டையர்மெண்ட் பிளானிங்ல என்னென்ன ஃபேஸஸ் இருக்கு? ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணுமா? எந்த ஃபேஸை ஸ்பெசிஃபிக்காக ஃபாலோ பண்ணா ஃபியூச்சர்ல ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை செக்யூர் பண்ண முடியும்? இதை பத்தி தெரிஞ்சுக்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ஜிதேந்தர் நம்மளை கைட் பண்ண இருக்காரு. ஜிதேந்தர், ஓவர் டு யூ. நம்ம ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், நம்ம எப்படி கரியரோட லைஃப் ஸ்டேஜஸ் பார்த்தோமோ, ஒரு ஏஜ் ஆஃப் ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல வி வில் ஹேவ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 22 இயர்ஸ் வந்து இனிஷியல் 22 இயர்ஸ் ஆர் 23 இயர்ஸ் ஆர் 24 இயர்ஸ், கிட்டத்தட்ட 22 to 24 இயர்ஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோஸ்ட்லி நம்ம டைம் வந்து எஜுகேஷன்ல பயங்கரமா ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஆர் நம்ம கிட்ட வந்து இன்கம் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோவா இருக்கும். இது ஃபேஸ் 1 நாங்கள் சொல்றோம். ஃபேஸ் 2 என்னன்னா, அப்பதான் நம்ம கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருப்போம் அண்ட் டில் தி ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். ஸோ டில் தி ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட்ன்றது அது ஏஜ் ஆஃப் 60 வரைக்கும் எடுத்திருக்கும். ஸோ அப்படி ஒரு ஃபுல் கால்குலேஷன் பார்க்கும்போது நம்ம கிட்ட ஒரு 38 இயர்ஸ் இருக்கு. அண்ட் தேர்ட் என்னன்னு பார்க்கும்போது, கடைசி ஆஃப் தி ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜ். இன்கமே இல்லை, பட் ஸ்டில் எனக்கு எக்ஸ்பென்ஸ் மட்டும் இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டேஜஸாக வச்சிருக்கோம். ஸோ இந்த எல்லா ஸ்டேஜஸ்லையும் நம்ம கிட்ட வந்து ஒரு பிளான் பண்ண வேண்டிய ஆர் நம்ம வந்து இன்கம் எவ்வளோ நாள் ஏர்ன் பண்ண போறோம்னா வெறும் 38 இயர்ஸ். ஸோ இந்த 38 இயர்ஸை வச்சு, அதாவது நான் ரொம்ப மேக்ஸா எடுத்தோம்னா 38 இயர்ஸ் எடுத்து வச்சு, நெக்ஸ்ட் ஒரு மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் எல்லாம் நடக்கிறதுனால இன்னைக்கு அப்ராக்சிமேட்லி நெக்ஸ்ட் 30 இயர்ஸ்க்கு வி வில் பி ஹேண்ட்லிங் என்ன 38 இயர்ஸ்ல என்ன பிளான் பண்றோமோ அந்த இன்கம் ஒரு அந்த சேவிங்ஸ் வச்சு தான் நெக்ஸ்ட் 30 இயர்ஸை வந்து நம்ம சர்வை பண்ண போறோம். அண்ட் இந்த நெக்ஸ்ட் 30 இயர்ஸ் உங்களது மட்டும் இல்லை, இன்பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைல்டோட சப்போர்ட்ஸும் ரெக்வயர்டாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் உங்கள் எக்ஸ்பென்ஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் சைல்ட் சப்போர்ட் அது எல்லாமே வந்து இன்டர்லிங்க்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இன்னைக்கு இந்த ஏர்னிங் ஃபேஸும் வந்து பார்த்தீங்கன்னா சார் சொன்ன மாதிரி ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு கொண்டு போயிட்டோம். ஸோ ஏர்லி ரிட்டையர்மெண்ட் இன் சென்ஸ் ஒரு 50 இயர்ஸ் லைக் இன்னைக்கு நான் மோஸ்ட்லி நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லி ரிட்டையர்மெண்ட் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அது ஏஜ் ஆஃப் 50, அது ஏஜ் ஆஃப் 45. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏர்லியாக நான் ரிட்டையர் ஆகணுன்றாங்க. அப்போ ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த அக்யூமுலேஷன் ஆஃப் வெல்த் ஸ்டேஜ் குறையுது, பட் இன்கம் இல்லாம லிவ் பண்ற ஸ்டேஜ் வந்து ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல அதுதான் வந்து நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த டாபிக்லயோ ஆர் வேற ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாபிக்ஸ்லயோ டவுட்ஸ் இருந்தா எங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட டைரக்ட் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்கான லிங்க் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னா எங்க லைவ் வெபினார் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெபினார்கான லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இந்த வெபினார் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல்சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.